ஒருத்தன் வீடு கட்டும் பொழுது ஊரை கூட்டி விருந்து கொடுக்கறானா, அது தப்பு இல்ல. நீங்க 100 பேரை கூப்பிடுங்க, 1000 பேரை கூப்பிடுங்க, 1,00,000 பேரை கூட கூப்பிடுங்க, உங்க வசதியை பொறுத்து இருக்கு. ஆனால் திருமணம் என்கிற வணக்க வழிபாடுன்னு வருகிற பொழுது அந்த இடத்தில் விருந்தை பற்றி தலையிடுவதற்கு இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மவுனா. திருமணத்தில் அதிகமான அபிவிருத்தியை பெற்றுத் தருகிற மகத்தான திருமணம் என்னவென்றால், எதுவென்றால் செலவுகளில் மிக சிக்கனமாக எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்ப சொல்றாங்க? இறுதி காலத்துல சொல்ற செய்தி. ஏன்னா ஆரம்ப காலத்துல முதல்ல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ங்கிற நபித்தோழர் திருமணம் முடிச்சு வந்த பொழுது அவர் யார்ட்டையுமே சொல்லல. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு ஆட்டையாவது வலிமாவா கொடுத்துருங்கன்ட்டாங்க. அதற்கு அப்புறம் கடைசி காலகட்டத்தில் ரசூல் என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, திருமணம் என்பது அதுல மிக மிக குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்தை பெற்று தருகிற திருமணம்னு சொல்லிட்டாங்க. இப்ப குறைந்த செலவு எதுல அவன் செய்யணும்? மாப்பிள்ள செய்யற செலவு 2 தான். ஒன்னு மகர், அந்த மகர் மனக்கொடையை, பெண்ணு கொடுக்கிற மனக்கொடைய அள்ளி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னொரு செலவு வலிமாவுடைய செலவு. இந்த வலிமாவுடைய செலவை மிக மிக குறைந்த நிலையில கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இத கூட ரசூலா ஒரு ஆடு நிப்பாட்டல. அப்ப ஒரு ஆடு நிப்பாட்டினா என்ன இருக்கும்? திருமணம் செய்யக்கூடிய சிலருக்கு ஒரு ஆடே ரொம்ப சிரமமா இருந்தா அதனால திருமணம் பாதிச்சிடக்கூடாது இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க? மிக குறைந்த செலவுன்ட்டாங்க. சரி, அதற்கு செயல்முறைப்படுத்தணுமே. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லிலும் செயலிலும் நமக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறத பாக்கிறோம். எப்படி செய்யறாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. இதெல்லாம் மதீனா வந்த புதுசுல இல்ல, 4-5 வருடங்கள் கழிச்சுதான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சாங்க. அப்ப வலிமா கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? ஒரு கோதுமை மாவு உருண்டையை தான் கொடுத்தாங்க. அதிகபட்சம் சொன்னா நம்முடைய ஊர் கணக்குல ஒரு 100-200 ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். மொத்தமா கொடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இறுதி காலகட்டத்துல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலா திருமணம் முடிச்சாங்க. அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிச்ச நேரத்துல தான் ரசூலா ஒரு ஆட்டை வலிமா கொடுத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிடக்கூடாது, ரசூலா ரொம்ப ஏழையே ஒரு ஆட்டை வலிமா கொடுத்தாங்க நினைச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே 100 ஆடுகள் இருக்கும். அரேபிய ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய். 100 ஆடுகள்னா 40 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்கார ரசூலுல்லாஹ், லட்சாதிபதி. 100 ஆடுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க, தன்னுடைய தொழிலுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பாங்க, பராமரிப்பாங்க. ஒரு ஆடு குட்டி போட்டா 101 ஆயிரும், அப்பதான் ஒன்ன எடுப்பாங்க. அந்த நிலையில இருந்த ரசூலுல்லாஹ் கூட நம்மள்ட்ட தான் 100 இருக்குது, ஒரு 25 எடுத்து கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம்னு நினைச்சாங்களா? செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக குறைந்த செலவா ஒரு வலிமாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? மாவை உருட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல அதிகபட்சம்னு பார்த்தா ஒரு ஆட்டை கொடுத்திருக்கிறாங்க. இது அவர்களுடைய செயல்களில் இருந்து நமக்கு ஒரு செயல்முறை தெரியுது. ரசூலுல்லாஹ்வும் எளிமையா செய்யன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓஹோ, இதுக்குள்ள நம்முடைய எளிமையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்காம நம்மால் என்ன பண்றான்? இந்த மகர் தொகைக்கு அதிகப்படுத்தி காசை கொடுக்கான்னு பார்த்தா மகருக்கு கூட 10,000 ரூபாய் செலவு பண்றவன் வலிமா விருந்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவான். இதான் நபி வழி. இதை கேட்ட என்ன செய்யறாங்க? அதெல்லாம் பேசக்கூடாது, அவங்க செலவு எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம் சொல்றதுக்கு இந்த வீடா கட்டுறான், கல்யாணம் பண்றான். திருமணம் என்பது மார்க்க சட்டங்கள வணக்க வழிபாடுகள ஒன்றாக ஆகிவிட்டதால் அதில் மார்க்கம் தலையிட்டு இருக்கிறது. மார்க்கம் தலையிட்டது போன்றுதான் நாம நடக்க வேண்டுமே தவிர அதை மீறி நம்ம ஆடம்பரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது மார்க்கத்தின் பெயரால் புதுமையை நம்ம உள்ளாக்குற, உள்ளே சொருகுகிற ஒரு பாவத்துல கொண்டு போய் வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும். நாளைக்கு என்ன வரும்? திருமணம் செய்யறது கடினமாகும். அந்த திருமணத்தை கடினமாக்கிய விளைவு இவன் என்ன செய்வான்? பெண் வீட்டுல போய் டிமாண்ட் பண்ணுவான், என்னால விருந்தெல்லாம் போட முடியாது, உங்க வீட்டு ஆட்களை குறைச்சுக்கம்பா. பெண் வீட்டால் என்ன சொல்வாரு? இனிமேல் ஒண்ணு பண்ணுவோம், உன் வீட்டாளுக்கு நீ சோறு போடு, என் வீட்டாளுக்கு நான் சோறு போடுறேன். திருமணம் முடிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு நீ ஒரு 10 பேரை கூப்பிட்டு வலிமா விருந்து கொடுத்து கண் தொடைப்புல முடிச்சிருமா. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு மண்டபத்துல 1000 பேரை கூப்பிட்டு அதுல மணமகன் வீட்டார் 500, மணமகள் வீட்டார் 500 பேர் வச்சு 2 பேர் ஆளுக்கு பாதி காசை போட்டு சோத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்களாம்? 3 நாள் கழிச்சு வலிமான்னு ஒரு 50 பேரை கூப்பிட்டு சோறு போடுவாங்களாம். எளிமையா என்ன வலிமா? நபி ஒளிப்படி. இப்ப இது நரக ஒளி. இதை உண்டானதுக்கே காரணம் என்ன தெரியுமா? இந்த விருந்து நோய் தான்.
அப்ப மீண்டும் இந்த சமுதாயம் பழைய பாதையை நோக்கி போச்சுன்னா மீண்டும் இந்த சமுதாயத்துக்குள்ள என்ன வரும்? சோறு போடுங்க அம்மா. எத்தனை செகண்ட் சோறு போடுவீங்கன்னு பேரம் பேசுவாங்க. பெண் வீட்டார்ட்ட பேரம் பேசுவாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா சோறெல்லாம் வேணாம், உங்க மகளுக்கு நல்லபடியா கவனிச்சு அனுப்புங்க. பழையபடி பழைய வரதட்சணை வந்துடும். சரியா? மீண்டும் பழைய அழிவை நோக்கி யாரும் பயணிக்க கூடாது என்றால் நம்ம நபி வழியில எதையும் கூட்டாம குறைக்காம எதையும் மாற்றாம மறைக்காம உள்ளது உள்ளபடி நடந்தோம்னா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எல்லா நேரங்களிலும் பரக்கத்தை எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையின் தொடக்கமே இந்த திருமணம் தான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த பக்குவமான ஒரு தொடக்கம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பரக்கத்து வேண்டாம் முசீபத்து தான் வேணும்னு எதிர்பார்ப்பானா? இதை ஒரு அறிவாளி இதை செய்வானா என்று அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிக்கணும்.